அன்பு நண்பர்களே, வணக்கம். சிறுமையான விஷயங்கள் பெரிய உண்மையை மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. முல்லா நஸ்ருதீன் அரேபியாவில் ஒரு சின்ன பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவங்க ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு பகுதி, அது அந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கும் அரசர்கள் வேறு. அதுக்கு ஒரு பெரிய எல்லை. இந்த பக்கத்தில் இந்த அரசருடைய படை இருக்கும், அந்த பக்கத்தில் அந்த அரசருடைய படை இருக்கும். ஸோ யாரும் இங்கிருந்து அவ்வளோ எளிதாக அங்கே போக முடியாது. எல்லை கோடெல்லாம் இருந்தது. ஸோ முல்லா நஸ்ருதீன் என்ன பண்ணுவார், டெய்லி அவருடைய கழுதை மேலே இவ்வளவு புல்லு மூட்டை வச்சுட்டு அந்த கழுதை அப்படியே ஓட்டிக்கிட்டு இந்த எல்லை கோடை தாண்டுவார். இந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ அதிகாரிகள் எல்லாம் ஃபுல்லாக சோதனை செய்வாங்க. சோதனை சாவடி என்ன எடுத்துகிட்டு போகிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்து நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு எல்லையில் சோதனை சாவடியில் அந்த நாட்டு இராணுவர்கள் இன்னொரு வாட்டி சோதனை செய்வாங்க. சோதனை செஞ்சு அவங்களை அனுப்புவாங்க. ரெண்டு நாட்டு அதிகாரிகளுக்குமே ஒரு கன்ஃபியூஷன். என்னடா இது, இந்த முல்லா டெய்லி ஒரு கழுதை, அந்த கழுதை மேலே ஏகப்பட்ட புல்லு மூட்டை, அதை வச்சு டெய்லி இங்கிருந்து அங்கே எடுத்துன்னு போகிறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு? அந்த புல்லுல என்ன இருக்கு? ஏதாவது மறைச்சி எடுத்துன்னு வராரா? ஏதாவது கடத்துறாரா? போதைப் பொருள் ஏதாவது கடத்துறாரா? இல்லை தங்கம் வைரம் ஏதாவது கடத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை எடுத்து போட்டு ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேறையா பார்க்குறாங்க. வெறும் புல்லு தான். இந்த புல்லை டெய்லி இவர் எடுத்துன்னு போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எப்படியோ முல்லாவை விசாரிச்சு பார்த்தாங்க. அந்த புல்லை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த புல்லை வெட்டி பார்த்தாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இவர் என்ன கடத்துறாருன்னு கண்டே பிடிக்க முடியல. டெய்லி காலையில் முல்லா வந்துடுவார், ஒரு கழுதை, அந்த கழுதை மேலே புல். இவங்களும் ஃபுல்லாக சோதனை செஞ்சு அனுப்புவாங்க, அங்கேயும் ஃபுல்லாக சோதனை செஞ்சு அனுப்புவாங்க, போயிடுவார். ரொம்ப நாள் இதே மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் முல்லா கடைத்தெருவில் இருக்கும்போது அந்த சோதனை சாவடியுடைய தலைமை ஆஃபீஸர் அவர் முல்லாவை பார்த்தார். முல்லா, நான் இன்னைக்கு என்னுடைய பணிக்காலம் முடிஞ்சிருச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஆனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தேகம். டெய்லி நீங்க நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து நாட்டுக்கு ஒரு கழுதையில புல்லு மூட்டைய எடுத்துட்டு போறீங்க, எதையோ ஒண்ணு கடத்துறீங்க, ஆனா என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் கழுதையை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் இல்லை. புல்லு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் இல்லை. ஆனா எதையோ நீங்க கடத்துறீங்க, என்ன கடத்துறீங்கன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் தான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேனே, உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நீங்க என்ன கடத்துறீங்கன்னு கொஞ்சம் சொன்னா நான் கொஞ்சம் ஆத்ம சாந்தி அடைவேன் அப்படின்னு சொன்னார். உடனே முல்லா சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, டெய்லி ஒரு கழுதையை கடத்துறேன். பக்கத்து ஊரில் கழுதை ரொம்ப விலை ஜாஸ்தி, நம்ம ஊரில் கழுதை ரொம்ப சீப்பு. அதனால் இங்கிருந்து டெய்லி ஒரு புது கழுதை, அந்த கழுதை மேலே ஒரு புல்லு மூட்டை வச்சு அப்படியே எடுத்துன்னு போவேன். நீங்கள் அந்த புல்லை தான் ஆராய்ச்சி செய்வீங்களே தவிர கழுதையை யாரும் பார்க்க மாட்டீங்க. டெய்லி ஒரு புது கழுதை இங்கிருந்து எடுத்துன்னு போய் அதிக காசில் அங்கே விற்றுட்டு நான் சைலண்ட்டாக வந்துடுவேன். ஸோ நான் கழுதையை தான் கடத்தினேன் அப்படின்போது அந்த ஆள் தலையில் அடிச்சுக்கிட்டார். அச்சச்சோ, ஒரு பெரிய கழுதை டெய்லி நம்ம கண்ணு முன்னாடியே கடத்தி எடுத்துன்னு போறோம், அது நம்ம கண்ணுக்கு தெரியல. சின்ன புல்லு கட்டு, அதை வச்சு நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அது என்ன 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 அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உலகத்துல எல்லாமே இப்படிதாங்க. பெரிய விஷயம் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், தெரியாது. சின்ன விஷயம், 10 பைசாக்கு புண்ணியம் இல்லாத விஷயம், அது நமக்கு பெருசா தெரியும். ஒரு ரூபா காசை எடுத்து இப்படி கண்ணுக்கிட்ட வச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பார்வை சுத்தி மறைச்சிடும். அதே 1 ரூபா காசை அப்படி தூக்கி போட்டுடுங்க, அதுக்கு நம்ம கண்ணில் எதுவுமே மறைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன விஷயங்கள் நம்ம பெருசாக்கிடுறோம். அதனால பெரிய விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடுது. வாத்தியார் திட்டுறாரு, என்ன பார்த்தாவே அந்த வாத்தியாருக்கு பிடிக்கல, என்ன அடிக்கிறார், வாத்தியார் திட்டுறார். இந்த சின்ன விஷயம் தான் நமக்கு தெரியுதே தவிர எதுக்காக வாத்தியார் திட்டுறார்? நம்ம நல்லா படிக்கணும், நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும், நம்மளுடைய கவனம் படிப்பு மேல் வர வேண்டும், நம்மளை நாம் கண்ட்ரோல் செஞ்சு நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். நம்ம நல்லா படிச்சு முன்னுக்கு நிறைய மார்க் வாங்கி ஒரு நல்ல கோர்ஸ் படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தோம்னா இந்த வாத்தியாருக்கு நம்ம என்ன தேங்க்ஸ் சொல்ல போறோமா, இல்ல ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போறோமா? இப்போ அவர் நம்மளை திட்டுறார், அவர் நம்மளை அடிக்கிறார் அப்படின்ற அந்த சின்ன விஷயம் தான் மனசுல நிக்குதே தவிர நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக இது செய்யறார், நம்மளை ஒழுக்கமாக்குவதற்காக இதை நம்ம செய்கின்றார், நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக இது செய்கின்றார் அப்படின்றது நம்ம மனசுல வரல. அந்த சின்ன விஷயம் தான் பெருசா தெரியுது, பெரிய விஷயம் நமக்கு தெரியல. நம்மளை அடிக்கிறதுல அவருக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்கா? நம்மளை திட்டுறதுல அவருக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அவரை திட்டுகின்றார்ன்றது நமக்கு புரியல. அது என்னைக்கு புரிகின்றதோ அன்னைக்கு அந்த பெரிய விஷயம் நமக்கு தெரியும். நம்மளை நாமே திருத்திக் கொள்வோம், நம்மளை நாமே நல்வழி செய்து கொள்வோம். ஆக
இந்த சின்ன அற்ப விஷயங்கள், சிறிய விஷயங்கள், சிறுமையான விஷயங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பெருசு போயிடும். அதனால இந்த சின்ன விஷயத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உண்மையான பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.